ஃபைனலாக ஒரு 2 இல்லை 2:30 மணிக்கு நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே ரூம் எடுத்துட்டோம். எல்லாருமே ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு முருகரை பார்க்குற ஆர்வத்தில் யாருமே மதியம் சாப்பாடு சாப்பிடல. அன்றைக்கி சாயந்தரமே ஒரு 4:30 மணிக்கு கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிக்கலான்ட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போனோம். அங்கே போன பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு மக்களோட கூட்டம். அடங்கப்பா, என்னடா இது இவ்வளோ கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜனங்களை பார்த்தா அவ்வளோ கூட்டம். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பௌர்ணமி வேறு. தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கியூ ஜிக்ஸாக் அடிச்சிருந்தது. எங்களுக்கு நடக்கிறதுக்கே அங்கே வழி இல்லாத மாதிரி இருந்தது. நம்ம தலைவரை அன்னைக்கு பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, திருச்செந்தூர் வந்த பின்னாடி வேறு சில இடங்கள் வேறு சில வேலைகள் எல்லாம் இருக்கும்ல, அந்த வேலையை முதல்ல முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம முருகரை போய் தரிசனம் பண்ணலான்ட்டு பிளான் போட்டோம். ஸோ முதல்ல கோயிலில் எந்தெந்த கவுண்டர் எங்கெங்கே இருக்குது, ஃப்ரீ தரிசனம் எங்கே இருக்குது, பேடு தரிசனம் எங்கே இருக்குது, இதெல்லாமே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லாமே பார்த்துட்டோம். சரி, கடலில் போய் குளிச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடியானோம். கோயில் இப்போ அண்டர் ரினோவேஷனில் இருக்குது, அதாவது திருப்பணியில் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபான்னு நினைக்கிறேன், 300 கோடி ரூபாய் திருப்பணிக்கு ஒதுக்கியிருக்கு. அதுதான் நீங்கள் பார்க்குறது. இப்போ எங்கே பார்த்தாலும் ரினோவேஷன் போயின்னு இருக்கு. நீங்கள் கடலில் குளிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கடல் ஒன்று உள்வாங்கும், இல்லைன்னா பயங்கரமான ஃபோர்ஸு. நான் குளித்த ஒரு 5 நிமிஷத்தில் என் கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்ச மாலைன்றது கடல் தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. அதே போல் நான் இன்னைக்கு குளிக்கும் போது தான் ஒருத்தவங்களோட 5 சவரன் செயினுமே கடல் தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடலில் குளித்த போது பெண் பக்தர் தவறவிட்ட 5 சவரன் தங்கச் செயினை கோயில் பணியாளர்கள் தேடி கண்டுபிடித்தனர். சிப்பி எடுக்கும் தொழிலாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் தங்கச் செயினை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் வேலுச்சாமி என்பவர் தங்கச் செயினை கண்டுபிடித்தார். அடுத்ததா போன இடம் தான் முருகர் தன்னோட வேளால உருவாக்குன நாளிகிணறு. இங்க மிஸ் பண்ணாம போய் புடியல் போட்டுருங்க. அடுத்ததா போன இடம் தான் ஸ்ரீ ஐயா வைகுண்ட அவதாரபதி கோயில். அங்க முடிச்சுட்டு அங்கிருந்து நேரம் வந்த இடம் தான் மூவேந்தர் ஜீவசமாதி. கட்டாயம் போக வேண்டிய இடம் திருச்செந்தூர்ல இந்த மூவேந்தர் ஜீவசமாதி. இது நாளிகிணத்து பின்னாடியே அமைஞ்சிருக்கு. மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி அவங்களோட ஜீவசமாதி தான் இங்க அமைய பெற்றுள்ளது. இவங்க 3 பேரும் சேர்ந்து சுமார் 133 அடி உயரமுள்ள கோயில் ராஜகோபுரத்தை கட்டியிருக்காங்க. ஜீவன் பிளஸ் சமம் பிளஸ் ஆதி, அதாவது ஆதியாகிய இறைவன் கிட்ட இருந்து வந்த ஜீவனை சமம் செய்தல். இதுதான் ஜீவசமாதியோட பொருள். ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், சாதுகள் தங்களது மனதை வெல்ல தவ மூலியமாக உடலையும் உள்ளத்தையும் ஜீவனையும் மாசில்லாமல் காக்கும் முறை. தவம் என்பது என்னவென்றால் அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்துதல், பிரம்மத்தின் ரகசியம் அறிதல், தன்னை அறிந்து உயர்நிலைக்கு செல்லுதல், பிறப்பில்லா பெருவாழ்வு. இதுதான் ஜீவசமாதின்றது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம். இந்த இடத்துல நீங்க மௌன சுவாமிகள், காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகளோட ஜீவசமாதியை பார்க்கலாம். இந்த மாதிரியான இடத்துல அவங்களோட ஆற்றலும் அருளும் உச்ச நிலையில இருக்கும். இந்த இடத்த தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அங்க போய் ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடின்னு உக்காந்தீங்கன்னா மன அமைதி, நம்மளுக்கு எது வேணும், வாழ்க்கையோட தெளிவு, அது மட்டும் இல்லாம அவங்க அங்க இருக்கிறத ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அங்கிருந்து அடுத்த போன இடம் அன்னதானம். கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 5:15 போய் கியூவில் நின்னோன்னு நினைக்கிறேன். டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. டோக்கன் வாங்கிட்டு கியூவில் போய் நின்றுட்டோம். பயங்கரமான கூட்டம், இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். எங்களுக்கு பயங்கரமான பசி ப்ளஸ் டயர்டாக இருந்துச்சு. கியூவில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நின்றுருப்போம். பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக கியூ நகர்ந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். மூஞ்சி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டுன்னுட்டு. மத்தியானத்துல இருந்து சாப்பிடல, சரியான பசி, அதுவும் கடல்ல குளிச்சது எல்லாமே டயர்டு. ஃபைனலா அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது தெரியுமா? கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம். அன்னைக்கு எங்களால் முருகரை தரிசனம் பண்ண முடியலன்னு நினச்சிருந்தோம். ஆனால் மிராக்கிள் என்னன்னா, சாப்பிட்டு கரெக்டாக வெளியே வரும்போது ஒரு 7:30 மணி டைமில் தங்கத்தேரை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் அதை இழுக்கவும் செஞ்சோம்.
மூலவரை பார்க்க முடியலையேன்னு நினைச்சோம். ஆனா உற்சவரே வெளி பிரகாரத்துல வந்து எங்களுக்கு காட்சி தந்தாரு. நம்பி அவர் வந்தால் நெஞ்சொருகி நின்றார். மின்னை முழங்க அரோகரா கோஷத்தோட கந்தா முருகா அந்த தேரை பிடிச்சி இழுக்கும் போது மெய் சிலிர்த்து புல்லரிச்சு போச்சு. நம்பி அவர் வந்தால் நெஞ்சொருகி நின்றார். கந்தா முருகா நம்ம அவரை பார்க்க முடியலன்னு நினைச்சோம். ஆனா அவரே நம்மள பார்க்க வந்துட்டாரு. அருள் தருவார். உற்சவரை பார்த்ததுல கண் முழுக்க ஒரே ஆனந்த கண்ணீர். உற்சவரை பார்த்த மகிழ்ச்சியிலையும் தங்கத்தேர் இழுத்த சந்தோஷத்திலையும் அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போறதுக்கு ரெடியானோம். அடுத்ததா போன இடம் தான் ஸ்ரீ சிவகொழுந்தீஸ்வரர் கோயில். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய மிக பழமையான சிவன் கோயில் இது. நிறைய பேரு இந்த கோயிலை கவனிச்சிருக்க மாட்டீங்க, மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கோயிலோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கூகுள் மேப்ல நீங்க அங்கிருந்து ஃபாலோ பண்ணலாம். கோயிலோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப பிரம்மாண்டமான தூண்களோட நம்மள வரவேற்குது. நீங்க பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கயிறு தான் நெல்லையப்பர் கோயில்ல தேரோட்டத்தை இழுக்கிறதுக்கு ஒரு சில வாட்டி யூஸ் பண்றாங்க. இந்த கோயிலை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, முன்னொரு காலத்துல உளுந்து வியாபாரியான சிவகொழுந்தீஸ்வரர் செட்டியார் அப்படின்றவரு இங்க விட்டு போன உளுந்து மூட்டில இருந்து கிடைச்ச தங்கத்தை வச்சு இந்த ஊர் மக்கள் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில்ல நீங்க நிறைய பிரம்மாண்டமான தூண்களும் அதே மாதிரி வியக்க வைக்கக்கூடிய சிற்பங்களையும் பார்க்கலாம். இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கோயில்ல கொடுக்கக்கூடிய பன்னீரிலை பிரசாதம் இருக்குது இல்லைங்களா, விபூதி பிரசாதம், அது இங்க இருந்து தான் தயாராகி அங்க அனுப்புறாங்க. அதுதான் மறுநாள் காலையில பக்தர்களுக்கு பிரசாதமா தராங்க. இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில சீக்கிரம் எழுந்து தர்சனத்துக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னுட்டு டிசைட் பண்ணிட்டு முதல் நாளோட எங்களோட கோயில் பயணத்தை இங்கோட முடிச்சுக்கிட்டோம். The next day, 3:28 a.m. காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாரும் ரெடி ஆயிட்டு 3:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம். முதல் தரிசனம் கூட்டம் கம்மியா இருக்கும், அதே மாதிரி பன்னீரில விபூதியும் பிரசாதமா வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு. ஆனா அங்க போய் பார்த்தா எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் ஏற்கனவே கியூல வந்து நின்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா கியூல நின்று மெதுவா நகர்ந்து போய் ஒரு 5:30 மணி டைம்ல ஃபைனலா ஆண்டவரை கண் மலர பார்த்தோம். அந்த ஒரு மூமெண்ட் இருக்கே, அடடட. ஃபைனலா முருகரோட தரிசனம் ரொம்ப சூப்பராகவே ஆச்சு. கண் மலர பார்த்து மற்ற எல்லா சந்நிதியும் பார்த்து ஒரு 6:30 மணிக்கு வெளியே வந்து சூரிய பகவான், திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் கண் மலர தரிசனம் பண்ணோம். இங்க நடந்த இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, நாங்க வெளியில நின்று சூரியனை பார்த்துன்னு இருக்கும்போது கரெக்டா எங்களுக்கு 6 மயில் கரெக்டா கோயில் மேல நின்று ரொம்ப சூப்பராகவே காட்சி தந்தது. அது மட்டும் இல்லாம கோயில்ல ஏகப்பட்ட மயில் அங்கேயும் இங்கேயும் ஓடினே இருந்தது. அது அடிக்கடி கத்துற சவுண்டும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, 6 மயில் அவ்வளோ சூப்பரா காட்சி தந்துச்சு. அந்த ஆறுமுகனே நேர்ல வந்து அங்க எங்களுக்கு காட்சி தர மாதிரி ஒரு அவ்வளோ சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. முருகா முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிரேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. கூட்டங்கள் கடலா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் குமரன் இவன் கலையா அங்கையில் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, பாடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று. அன்னைக்கு கண்ணதாசன் எழுதிய வரியான கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா அப்படின்னுட்டு அன்னைக்கு தான் நான் அது ஃபீல் பண்ணேன். என்ன கூட்டம்னா பயங்கரமான கூட்டம். திருச்செந்தூர்
திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதர் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதர் அரசாங்கம். கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று. ஒரு முகம் காட்டுதையா அறுமுகம் இன்று. அங்க வெளியில நின்று ஒரு சில போட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? அதுக்கு அடுத்ததா போன இடம் தான் வள்ளி குகை. இது எங்க இருக்குதுன்னா, நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது கொஞ்சம் ரைட் சைடு போனீங்கன்னா அங்கே போர்டு போட்டிருப்பாங்க. அங்கிருந்து கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா வள்ளி குகை கிடைக்கும் உங்களுக்கு. முருகப்பெருமானும் வள்ளியம்மனும் காதல் திருமணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமான் வள்ளியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தன்னோட அண்ணனான விநாயகர் கிட்ட போய் ஐடியா கேட்டிருக்காரு. விநாயகர் அப்போ யானை உருவம் எடுத்து வள்ளியை துரத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல வள்ளி போய் ஒளிஞ்ச இடம் தான் இந்த வள்ளி குகை. அதுக்கப்புறம் முருகர் வந்து யானை கிட்ட இருந்து வள்ளியை காப்பாத்தி இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட திருமணம் நடந்திருக்கு. அங்க தெரியுற கியூ நாளிகேனத்துக்கு போறதுக்காக ஜனங்க வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. சுமார் 8 மணி வாக்குல தர்சனத்தோட கியூ பார்க்கலாம். அது கோயில தாண்டி வெளியே வந்துருச்சு. பயங்கரமான கூட்டம். தர்சனம் நல்லபடியா முடிஞ்ச சந்தோஷத்துல கோயில் மண்டப ரோட்ல இந்த புட்டு கடையை பார்த்தோம். கேப்ப புட்டு, அரிசி புட்டு, ஒரு புட்டு 20 ரூபாய் வாங்கி அங்கேயே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மண்டப ரோடு சுடலை மாட சாமி கோயில் பக்கத்திலே தான் இருக்கு இந்த கடை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது காரமெல்லாம் வராது. அடுத்தது அங்கிருந்து வெக்கேட் பண்ணிட்டு பரிசுத்த பனிமய மாதா திருக்கோயிலுக்கு தான் போனோம். அதாவது இங்கிலீஷ்ல அவர் லேடி ஆஃப் ஸ்னோ பஸ்லிகா சர்ச். கிட்டத்தட்ட 450 வருஷம் பழைய சர்ச் இது. அதாவது 1555 நினைக்கிறேன். அந்த டைம்ல தூத்துக்குடியில ஒரு கப்பல்ல ஒரு அதிசயமான மாதாவோட சிலை வந்து இறங்குது. அந்த அதிசயமான மதர் மேரியோட ஸ்டாச்சுவை வச்சு போர்ச்சுகீஸ் அவங்களோட ஆர்கிடெக்சர் பிரகாரம் ஒரு கேத்தலிக் சர்ச் ஒன்று கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த டச் வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறாங்க. அவங்க கேப்சர் பண்ண பின்னாடி எந்த விதமான வழிபாடையும் அலோவ் பண்றதுல சர்ச்சை வந்துட்டு வேர் ஹவுஸா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பரவாஸ் அப்படின்ற அந்த சமூக மக்களை எவ்வளவோ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஆகுறது இல்ல. இந்த மக்களும் சுத்தில இருக்கக்கூடிய கிராமத்து ஜனங்க தான் மதர் மேரியோட சர்ச்சை பாதுகாப்பா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1713 மறுபடியும் புதுசா ஒரு சர்ச் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் முதல் முறையா 1720 தான் தங்கத்தேருன்றது இவங்களே உருவாக்கி 10 நாள் திருவிழாவா ரொம்ப கோலாகலமா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த 10 நாள் தங்கத்தேர் திருவிழான்றது ரொம்ப விமர்சையா வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க. நான் அங்க உக்காந்து ஒரு பாட்டி கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் இது. நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பா சொல்லியிருந்தா இல்ல எதனா இன்ஃபர்மேஷன் சொல்லாம விட்டுருந்தா உங்களுக்கு அதை பத்தி ஐடியா இருந்தா அதோட கருத்தை நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க இந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த சர்ச்சுக்குள்ள உக்காரும் போது மன அமைதின்றது அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ சைலண்டா இருக்கு. அந்த இறை ஆற்றல்ன்றது நல்லாவே உணர முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் ஆகட்டும், சக்தி ஆகட்டும், மதர் மேரி ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், இல்ல அல்லா ஆகட்டும், எல்லாமே மனித சக்திக்கு எட்டாத ஒரு பெரிய இறை ஆற்றல். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ்ல அந்த சக்தியை உணரதான் பார்க்கணும், அதை ஆராய பார்க்க கூடாது. நீங்க இந்த சர்ச்சுக்கு போயிருந்தாலும் இல்ல நீங்க தூத்துக்குடி ஆளா இருந்து இந்த சர்ச்சை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. No, I don't want no rest. Echoing around
ஃபைனலாக மதர் மேரியோட பிளெஸிங்ஸை வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து போன இடம் தான் சர்ச்சுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முத்துநகர் பீச். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் மோஸ்ட் அண்டர் ரேட்டட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பீச்சை ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பீச்சில் ஒரு சில அடிஷ்னல் ஃபெசிலிட்டி, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட், இந்த மாதிரி ஒரு சில அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணால் நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தாராளமாக குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களோட இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா தண்ணின்றது இங்கே ஃபோர்ஸே இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி போட்டிங்குமே அவைலபிள் இருந்துச்சு. ஒருத்தருக்கு 100 ரூபாய் தான் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போட்டில் சுற்றிருப்பாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்ககிட்ட கேமரா இருந்து வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணாதீங்க. நல்லா ஃபோட்டோ கிளிக் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஒரு குளியல் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்தோட எங்களோட 2 நாள் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்ன்றது நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் போனது தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே ஒரு நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். மறுபடியும் நான் உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் சக்தி பிரசாத் அண்ட் மை கேங். தேங்க்யூ. வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அடையுங்க நோடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும். கலக்கலக்கிற பகலானி, கடக்கடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி.